இந்த பாடலை எழுதியவர் அம்முவனார் என்ற புலவர். இது சிறிய பாடல் தான். இந்த பாடலுடைய சூழ்நிலை என்னவென்றால், கணவன் மனைவியை விட்டு பிரிந்து சில காலம் ஒரு படத்தையோடு தங்கியிருந்தான். பிறகு மனம் மாறி தன்னுடைய வீட்டுக்கு வந்தான். அப்போ வந்த உடனே இவள் மறந்து, இவள் அவனோடு கோபித்துக் கொண்டாள். கடைசியாக அவனை ஏற்றுக்கொண்டான். பாடல் அணிற்பல்லன்ன கொங்குமுதிர் முண்டகத்து மணிக்கேழ் அன்ன மானீர் சேர்ப்ப. அப்புறம் பார்க்கலாம். இம்மை மாறி வறுமை ஆயினும், அதாவது அவன் என்ன சொல்றான்னா, 2 பேரும் தனியாக இருக்கிறார்கள். அப்ப சொல்றா, இம்மை மாறி வறுமை ஆயினும், இந்த பிறவி அல்லாமல் மறுபிறவி வந்தாலும், அது செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த பிறவியிலும் நீ ஆகியற என் கணவனை, நீதான் எனக்கு கணவன் என்று சொல்கிறார். அடுத்தது யானாகிய நெஞ்சு நேர்பவளே. எப்ப நீ ஆகிய என் கணவனை என்று சொன்னாலோ அப்பதான் இவதான் அவனுடைய மனைவி என்பது முடிவாகிவிட்டது. இருந்தாலும் அடுத்த லைன் தான் பஞ்ச் லைன். யான் ஆகிய நெஞ்சு நேர்பவளே, நான் உனக்கு மனைவியாக இருக்க வேண்டும். ஆனால் நான் மட்டும்தான் உனது மனசாலை விரும்பப்படுபவளாக இருக்க வேண்டும். நீ இந்த மாதிரி வேற எங்கேயும் போயிட்டு வரக்கூடாது என்று அப்பயே அவனை எச்சரிக்கிறாளோ அல்லது சொல்லுகிறான் தன்னுடைய விருப்பத்தை. இதுல இன்னொரு முதல் 2 அடிகள ஒரு சிறப்பு. அணிற்பல் என்ன கொங்கு முதிர் முண்டகத்து. அணிலுடைய பல் ரொம்ப கூர்மையா சின்னதா இருக்கும். அந்த பல்லை போல கொங்கு முதிர் முண்டகத்துன்னா, அங்க இந்த ஒரு முண்டகம் என்பது ஒரு மலர். இந்த படத்தில் இருக்கிறதா கழிமுள்ளி என்று பெயர். அந்த மலர் நல்ல மலர், விரும்ப தகுந்த மலர். ஆனால் அந்த மலர் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் முள் இருக்கிறது. ஒரு ரோஜா செடியில முள் இருப்பதை போல நிறைய முள் இருக்கிறது. அந்த முள்ளுக்கு நடுவில் இந்த மலர் இருக்கிறது. அணிற்பல்லன்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணி கேழ் அன்ன மானீர் சேர்ப்ப. மணி என்றால் நீல நிறமான, கேழ் என்றால் நிறம். நீல நிறமான கடற்கரையை சார்ந்த நிலக்கரையிலே இந்த மாதிரி நல்ல இந்த கடிமுள்ளி மலர்கள், முள்களுக்கு இடையே உள்ள மலர்கள் உள்ள நாட்டுக்கு தலைவனே அவன்தான். அந்த கணவன் தான் இந்த நெய்தல் நிலத்துக்கு தலைவன். அவன் அந்த நெய்தல் நிலம் எப்படிப்பட்டது என்றால் கடற்கரையை சார்ந்தது. அங்கே இந்த கடற்கரையிலே இந்த கழிமுள்ளி, இந்த மலர் விரும்ப தகுந்த மலர், ஆனால் முள்ளுக்கிடையே இருக்கிறது என்று அவனை சொல்லுகிறாள். இதில் நயம் என்னவென்றால், அவனு இதை போலத்தான். அதாவது அவன் விரும்ப தகுந்தவனாக இவளுக்கு இருந்தாலும் அவன் பல தீமைகளை செய்தான். அதனாலதான் அவனை சொல்லாமலே இப்படி வெளிப்படையாக அவனை சொல்லவில்லை. உள்ளுரையாக நீ தீமைகளுக்கு இடையே இருந்தாலும் நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாள். இதுபோல் சொல்லுவதற்கு பெயர் உள்ளுரை உபமம் என்று பொருள் என்று பெயர். வெளியாக நீ அந்த மலரை போன்றவன்லாம் சொல்ல கிடையாது. அவனை சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட மலர்களுடைய நாட்டுக்கு தலைவனே என்று சொல்லி, இந்த பிறவி போனாலும் அடுத்த பிறவியிலும் நான் தான் உனக்கு மனைவி, நீதான் எனக்கு கணவன் எல்லாம் சொல்லுகிறான். இது அந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. இதற்கு நகைச்சுவையாக இந்த காலத்தில் உள்ள நிகழ்ச்சியை பற்றி ஒன்று சொல்லுவார்கள். ஒரு கணவனும் மனைவி கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போன உடனே அங்க சாமி கும்பிட்டாங்க. கடவுளை தொழுத பிறகு வந்தாள். கோயிலை விட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவ கேட்டா, மனைவி கேட்டா, நீங்க என்ன ரொம்ப கடவுளை வேண்டிட்டீங்களே, என்னங்க வேண்டிக்கிட்டீங்கன்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னா, நீ எனக்கு எத்தனை பிறவி வந்தாலும் நீதான் எனக்கு மனைவியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதை கேட்ட உடனே அந்த மனைவி, நீங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் இன்னொரு தடவை சாமி கும்பிட்டு வரேன். அவ போய் சாமி கும்பிட்டு வந்தா. இவன் ஒண்ணு, எதுக்கு போன நீ, என்ன சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்டான். இப்ப அவ சொன்னா, எனக்கு இதுவே கடைசி பிறவியா இருக்கட்டும், எனக்கு இனிமேல் பிறவியே வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டேன்னு சொன்னாலாம். அவ போரும், உன்னோட ஒரு ஜென்மத்தில வாழ்ந்ததே போரும் என்று நினைத்தாள். அது ஒரு நகைச்சுவையான செய்தி. சரி, அடுத்தது, பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் சிறப்பாக கண்காணித்து இல்லத்து அரசியாக வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோம். ஈன்று புறந்திருதல் எந்தரை கடனே என்பார் பொன்முடியார் என்ற புலவர். அதாவது பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்குவது என்னுடைய தலையான கடமை என்பார். இன்னொரு புலவர், பாலை பாடிய பெருங்கெடுங்கோ என்ற புலவர், வினையே ஆடவர்க்கு உயிரே. வினைன்னா செயல். தொழில் சம்பாதிப்பது, இதுதான் ஆடவர் ஆண்மகனுக்கு உயிர் போன்றது. மனைவரை வாழ்வுதல் மனைவரை மகளிருக்கு ஆடவன் உயிரே. அதாவது வீட்டில் இருக்கிறாள் பெண்ணு, அவளுக்கு எது உயிர் என்றால் ஆண் தான். அது பிள்ளைகளை பெறுவது பெண்ணுடைய கடமை. அதே போல தொழில் செய்வது ஆணுடைய கடமை.
வீட்டுக்கு வெளியே வீட்டிலே இருந்து அவனை விரும்புவது அவன்தான், அந்த ஆண் தான் இவளுக்கு உயிர் பண்றவன் என்ற கருத்து இருந்தது. பெண்கள் வீட்டிலே இருந்து பணியாற்றினார்கள். வீட்டிலே இருந்து பணியாற்றுவதனால வேற வேற கிடையாது. பொருளாதாரத்திலே தனித்து இயங்கக்கூடிய திறமை இல்லை, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்தா அவர்களுக்கு ஆற்றல் உண்டு. அவள் வெளியில போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால ஒன்று. இன்னொன்று, உடல் வலிமை இல்லை. ஆண்களைப் போல வலிமையான உடல் இல்லை. இந்த 2 காரணங்களினாலும் ஆண்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது எளிமையானதாக இருந்தது. அவர்களுக்கு அது சாதகமாகவும் இருந்தது. வரலாற்றிலே பார்த்தால் பல பெண்கள் தலை சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள். எகிப்திலே கிளியோபேட்ரா, மற்றும் இங்கிலாந்திலே எலிசபெத், விக்டோரியா, ஸ்பெயின்ல இசபெல்லா, சீனாவில ஷீச்சி என்ற பெண், இப்படி பல பல பேர் சிறப்பாக ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எந்த பகுதியும், ஒரு சிறு குறுநில பகுதியை கூட ஒரு பெண் ஆட்சி செய்தாக வரலாறு கிடையாது. காரணம், அவர்கள் ஆட்சி செய்வதற்கு ஆண்கள் அனுமதிக்கவில்லை என்பதுதான் காரணம். அவர் திறமையற்றவர்கள் அல்ல என்பது அல்ல காரணம். ஆகவே தமிழ் சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயமாகத்தான் இருந்தது என்பதிலே ஐயமே கிடையாது. திருமண வாழ்க்கையில பெண்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். திருமணம், கணவன் இறந்தால் என்ன செய்வது? கணவன் இறந்தால் ஒரு பெண்ணுக்கு மூன்றுல ஒன்றுதான் நடைபெறும். ஒன்று, கணவனோடு உடனே இறந்து விடலாம். இது இலக்கியத்தில் நடைபெறலாம். சிலப்பதிகாரத்திலே நெடுஞ்செழியன் அவன் தான் தவறு செய்தான், கோவலனை கொலை செய்தான். அதனால கண்ணகி வழக்குரைத்த போது அவன் யானோ கள்வன், யானோ அரசன், யானே கள்வன், நான் தான் கிருடன், நான் தான் அவனுடைய உயிரை பறித்து கொண்டேன் என்று சொல்லி நிலை குலைந்து அவன் இருந்த சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து உயிரை விட்டான். அவன் இறந்த உடனே அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில், கணவன் போயிட்டா இனிமே எனக்கு என்ன வாழ்க்கைன்னு சொல்லி உடனே உயிரை விட்டுட்டான். இது இயல்பாக நடக்கக்கூடியது அல்ல. யாரும் எப்போது வேண்டுமானாலும் உயிரை விட முடியாது. தற்கொலை செய்து நடக்கும். அடுத்து சில பேர் அந்த ஈமத்தீயிலே, கணவனை உடலை இறந்த கணவனின் உடலை எரிக்கின்ற பொழுது அந்த தீயிலே குதித்து அவர் உயிரை விட்டார்கள். அதுக்கு புறநானூற்றிலே ஒரு பூதப்பாண்டியன் அவனுடைய மனைவி அந்த ஈமத்தீயிலே மூழ்கி உயிரை விட்டதாக கூறப்படுகிறது. அது சில பேர் தான் செய்தார், எல்லாரும் அப்படி செய்யவில்லை. பல பெண்கள் கைம்பெண்களாகத்தான் வாழ்ந்தார்கள். கைம்பெண்களினுடைய வாழ்க்கை மிகவும் கடுமையானதாகத்தான் இருந்தது. சரி, திருமணம் ஆகாத பெண்களும் இருந்தார்கள். சங்க காலத்திலே பெண்கள் திருமணம் செய்து கொண்டு தங்கள் கணவனோடும் குழந்தையோடும் வாழ்ந்தார்கள் பலரும். ஆனால் ஒரு சிலர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் உண்டு. சங்க காலத்திலே நீங்க எப்பொழுது பார்த்தாலும் போர் தான். போர் நடைபெறாத போரில் ஈடுபடாத மன்னரே கிடையாது. எப்போது நடந்தாலும் போர். போரில் இருப்பவர்கள் ஆண்கள் தான். அதனால ஆண்கள் பலர் இறந்தார்கள். மக்கள் தொகையிலே பெண்கள் அதிகம் ஆண்களை விட. அதனால பலருக்கும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அது ஒரு காரணம். மற்றொரு காரணம், ஆண்களுடைய ஒழுக்கமின்மை. இவர்கள் பெண்களை, அந்த திருமணம் ஆகாத பெண்களை நாடி செல்வதனாலே, பரத்தேரை நாடி செல்வதனாலே திருமணம் ஆகாத பெண்கள் வாழ்வாதாரத்துக்கு பொருளாதார வசதி இல்லாததுனாலே அவர்கள் பரத்தேர் ஆனார்கள். அவர்களை ஆதரித்த ஆண்கள் அவர்களை நாடி சென்றதுனால இந்த பரத்தேர் சமுதாயம் வளர்ந்தது. பரத்தேராக எழுந்ததற்கு காரணம் ஆண்கள் தான் காரணம். முடிவாக, பெண்கள் சிறுமியராக இருந்த பொழுது மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆடியும் பாடியும் தங்கள் வாழ்நாளை கழித்தார்கள், கல்வி கற்றார்கள், வீரத்தோடு இருந்தார்கள். திருமணம் ஆன பிறகு தங்களுடைய கணவரை காதலித்து குழந்தைகளை பேணி காத்து வாழ்க்கை நடைபெற்றது. இருந்தாலும் திருமண வாழ்க்கையில சில பெண்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள். ஏன்னா கணவன் அவளை விட்டு பிரிந்து சென்ற பொழுது தனிமையில இருந்தார்கள். அந்த பிரிவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வருத்தத்தோடு இருந்தார்கள். சில ஆண்கள் ஒழுக்கமின்மையினாலும் பெண்கள் துன்பத்துக்கு உள்ளானார்கள். கணவன் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை கடுமையானதாக இருந்தது.
சங்க காலத்திலே நாம் காணும் பெண்களின் திருமண வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்ததாகத்தான் இருந்தது என்ற முடிவிற்குத்தான் வர வேண்டியதாக இருக்கிறது. மேலும் நமது சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயமாகத்தான் இருந்தது என்பதும் தெளிவாக தெரிகிறது. இதுதான் சங்க காலத்திலே மகளுடைய நிலை. இதுவரை பொறுமையாக இந்த சொற்பொழிவை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.